குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ், நாளைக்குன்றது கம்மிங் மண்டே. அது கூட சில பேர் கேட்பீங்க, நாளைக்கு என்ன சண்டே இல்லை சார் அப்படின்னு. அதனால நாளைக்கு மீன்ஸ் மண்டே. அதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சுதுன்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். இறங்கிட்டாங்க, யூஎஸ் மார்க்கெட்லாம் இறங்கிடுச்சு. நாஸ்டாக் கம்போசிட் பாருங்க, 23,995 க்ளோஸ் ஆயிருக்கு. 400 பாயிண்ட் கிட்ட மைனஸ் லாஸ்ட், அதாவது நேற்று. டவ் ஜோன்ஸ் வந்து மேலே போகும்னு பார்த்தோம், ஆனால் அவன் கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கிட்டு 246 பாயிண்ட்ல இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் இறங்கி முடிஞ்சிருக்கு. டேக்ஸ் எல்லாம் 68 பாயிண்ட் என்னமோ இருந்தது நம்ம நேற்று பார்க்கும்போது, மைனஸ் 108. ஸோ சம்திங் அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில், அதனால தான் நல்லா இறங்கிருக்கு. ஸோ இந்த இறங்கதை வச்சு பார்த்தா நமக்கு கம்மிங் மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது இப்போ இருக்கிற நிலவரம் பிரகாரம். ஏன் இப்போ இருக்கிற நிலவரம் பிரகாரம் சொல்கிறேன்னா, ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை 4 மணிக்கே ஓப்பன் ஆகிடும். அது ஒருவேளை அங்கே பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு கேப் டவுன்ன்றது பெரிய லெவலில் கிடைக்காது. இப்போ இருக்கிறது 110 பாயிண்ட் மைனஸில் காட்டுது. அது ஓரளவுக்கு ரெக்கவரி ஆச்சுன்னா ஒரு 50-60 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 110, நம்ம போய் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தாலும் அதுவும் அதே 110 தான் இருக்கும். இது ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அப்போது நமக்கு திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். திங்கட்கிழமை நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி 50 ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதுதான். எதுன்னா 25,983. இதை தான் அவன் கண்டிப்பாக எடுப்பான். அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு நிமிஷம் தப்பாக சொல்லு, இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,991. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இங்கே கேப், இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 25,903 இருக்கு. இது செகண்ட் சப்போர்ட். மூணாவது சப்போர்ட்டு இதுதான், இது 25,850. ஸோ இந்த 3 சப்போர்ட்டு தான் திங்கட்கிழமை நம்ம நிஃப்டி 50க்கு இருக்கும். இது எப்போ பாருங்களேன், நிஃப்டி 50 ஒரு கணிசமான அளவு 26,000 26,100 எல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து கீழே தான் இறங்குது. இப்போ அவன் வந்து 25,991, அதாவது ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. 25,943 ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற ப்ரெஷர்லேயே அவன் 26,000 மறுபடியும் வந்து சொல்லுவான். அதனால தான் அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேலே எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3,000 300 400 கோடிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் ஏறி போச்சு. ஆனால் இப்போ மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் அகைன் இதே பிரச்சனை தான். மறுபடியும் அவன் அது 26,000 வருவான். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி கேப்பை விட்டுட்டு போனாவே இண்டெக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஏறுற மாதிரி இருந்தாலும் கீழே தான் வரும். இந்த கேப்பை தொட்டுட்டு வேணும்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். மண்டேல இந்த 3 ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு மைல்டான கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏன் கேப் அப் கிடைக்குதுன்னு சொல்றேன்னா, நான் அதான் சொன்னேன்ல, யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் மண்டே அன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்க கேப் டவுன் ஓப்பனிங் பெரிய லெவல்ல இருக்காது. அதுக்கு வந்து கேப் அப்லாம் கண்டிப்பா கிடைக்காது. ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு பேச்சுக்கு. ஒரு மைல்டா ஒரு கேப் அப் கிடைச்சா, கேப் அப் கிடைக்காது மறுபடியும் அதையே சொல்ல முடியும். கேப் அப் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி கிடைச்சா கூட ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட், அதாவது 26,043 க்ளோஸ் ஆயிருக்கா, அதே லெவல்ல தான் ஓப்பன் ஆகும். வேற பெரிய லெவல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா மேலே ஏறிச்சுன்னா 26,100ன்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது 26,167 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
இந்த 3 அதாவது இது வந்து கண்டிப்பா வந்து ரெசிஸ்டண்டா மாறிடும் திங்கட்கிழமை. ஏன்னா கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். அப்போ 26,043 அகைன் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாவே இருக்கும். கேப் டவுன்ல இருந்தா மட்டும்தான் நான் சொல்றேன். இல்ல மேல இதை தாண்டியே ஓப்பன் ஆகுதுன்னா 26,100 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். ரெண்டாவது 26,168. அதுக்கு மேல போச்சுன்னா இந்த 26,220 தான். 26,200 தான். அதுக்கப்புறம் இருக்கிற 26,200 ஸ்ட்ராங்க 26,010 இருக்கு. 110 இருக்கு. அது 26,210 இருக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேவா? இது மவுஸ் ஏதோ கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்குயா மவுஸ். என்னன்னே தெரியல. நான் ஒண்ணு இழுத்தா அது ஒண்ணு போகுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணா கண்டிப்பா வரும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் ஃப்ரைடே 939 வரையும் வந்தான். அது 903 இருக்கு. அந்த கேப் ஃபில்லிங் இல்லை. கண்டிப்பா அதை ஃபில் பண்ணிட்டு தான் போகும். அப்போ கேப் டவுன்ல வந்தா இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்டா இருக்கும், இது செகண்டா இருக்கும், இது தேர்டா இருக்கும். ஓகேவா? இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த லெவல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த லெவல்லாம் ரொம்ப பழைய லெவல்ஸ். அதனால இது சீக்கிரம் கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் கண்டிப்பா வந்து இன்ட்ராடேல இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டண்டா இருக்கும். இது நிஃப்டி 50ல. நம்ம சென்செக்ஸ்ல வருவோம். சென்செக்ஸ்ல வந்தோம்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் அதுலயும் இருக்கு. ஏன்னா நிஃப்டி 50 இறங்கும் போது அவனும் கண்டிப்பா கீழே தான் விழுந்தான். அவன் விழுந்தானா அவனுக்கான சப்போர்ட்ஸ் எல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இது 84,991. அதுக்கப்புறம் இருக்குது இந்த கேப் ஃபில்லிங் 84,833 அதுக்கப்புறம் இருக்குது இந்த லெவல் 84,639. இந்த 3 சப்போர்ட் வந்து கேப் டவுன் ஓப்பனிங்ல இருந்தா சென்செக்ஸ்க்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் ஏன் நான் போட்டதா முன்ன போட்ட கோடுங்க. அந்த கோட்டெல்லாம் தாண்டி தான் போயிடுச்சு மார்க்கெட். ஆனா இந்த சென்செக்ஸ்ல இன்னமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் இருக்கு கீழே. அவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேப்பை விட்டுட்டு போறான். விட்டுட்டு போனாலும் மார்க்கெட் ஃபர்தரா ஏறினாலும் இறங்க தான் செய்யுது. காரணம் என்னன்னா எஃப்ஐஸ் வந்து அதுல செல்லிங் இருக்காங்க. இது வந்து சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது ரெசிஸ்டன்ட். சென்செக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 85,337. அதுக்கப்புறம் இருக்குது 85,564. அதுக்கப்புறம் இருக்குது 85,737. இந்த 3 லெவல்ஸ் வந்து சென்செக்ஸ்க்கு ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும் கம்மிங் மண்டேல. ஓகேவா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் சப்போர்ட் இருக்கும். 84,990 91 அந்த ரேஞ்சில் எடுத்ததுன்னா மார்க்கெட்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஓஐ செக் பண்ணலாம். 85,000 வைங்க. 85,000 இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆஃப்லைன்ல இருக்கு, ஆஃப் மோடு. அதனால ஒன்லி 5 lakhs கிட்ட தான் காட்டுது. ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு 4 lakhs கிட்ட காட்டுது. இது வந்து அக்யூரேட்டா இல்லை. பட் மேபி அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது சென்செக்ஸ் தானே. சென்செக்ஸ் இது கம்மிங் தேர்ஸ்டே தானே எக்ஸ்பைரி முடிஞ்சது. இதுவே நிஃப்டி 50ல பார்த்தோம்னா அது நல்லா பில்டப் ஆயிருக்கும். இப்போ ஒரு கேப் டவுன் இங்க வந்து ஓப்பன் ஆகுது 26,000 வைங்களேன். 26,000 ஷார்ட்டோட ஓஐ பார்க்கலாம். 26,000 1.31 crore இருக்கு. இதுல வெறும் 87 lakhs தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 26,000 வரும்போது மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் 9.25 கேண்டில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்துட்டு மேல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேவா? இந்த 26,000 கட் பண்ணிட்டானா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தரா இறங்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு மைல்டா ஒரு சப்போர்ட் இருக்கு. இதையும் கட் பண்ணாதான் அந்த கேப்பை ஃபில் பண்ண வருவான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 60 பாயிண்ட்ல தான் அவன் லாஸ்ட்
ஃப்ரைடே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிடுது. ஓகேவா? இந்த 25,952 கட் பண்ணிடுச்சுன்னா, ஆனா எப்படியும் இந்த கேப்பை ஃபில் பண்ண தான் வரப்போறான். நம்ம எத்தனையோ வாட்டி பார்த்துட்டோம். கேப்பை ஃபில் பண்றதுக்கு அவன் கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கான். 26,000 அவன் கட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு பியர் கேண்டில் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா என்னதான் சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் செல் பண்ணா அது போய்கிட்டே தான் இருக்கு கீழே, வேற வழியே இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. என் மவுஸ் ஏதோ பிரச்சனைங்க. நான் ஒண்ணு கிளிக் பண்ணா அது ஒண்ணு இருக்கு. இப்ப தெரியுதா கரெக்டா? இதுதான் இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ட் கம்மிங் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். எனக்கு சில டவுட் எல்லாம் இருக்கு. அதாவது இப்போ நான் இந்த ஈக்விட்டியில ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேரை பத்தி சொல்லும் போது சார்ட் வீடியோ போடணும்னு போடும்போது சில பேர் வந்து அப்ஜெக்ஷன் பண்றாங்க. எனக்கு வாட்ஸ்அப்லயே வந்திருக்கு, என்னோட இமெயிலுக்கும் வந்திருக்கு. அப்படி சார்ட்டை காட்டக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் நடக்கும்போது மண்டே டு ஃப்ரைடே யூடியூப்ல எல்லாருமே ஆன்லைன்ல வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது மட்டும் அஃபென்ஸ் கிடையாதா? இப்ப நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேடிங் இல்லை, நம்ம வந்து இதை ஷூட் பண்ணி வீடியோ போடுறோம், இதையே காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆன்லைன்லயே மண்டே டு ஃப்ரைடே வந்து உட்காந்துருக்கு லைவ் 9:15 இருந்து 3:30 வரையும் லைவாவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது அஃபென்ஸ்ல வராதா? இதை செபி பாக்குதா இல்லையா ஒன்றும் புரியல. ஏன்னா சார்ட்டை காட்டக்கூடாதுன்றது நானே பார்த்துருக்கேன், எங்கேயோ ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன். ஆனா ஆன்லைன்லயே உட்காந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸையும் பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸையும் லைவாவே போட்டு இந்த இடத்த எடுங்க, இந்த இடம் விடுங்க அப்படின்னு போடுறாங்க. அவங்கள நான் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க செபி ரிஜிஸ்டர் பர்சனும் இல்லை. அப்ப இது மட்டும் அஃபென்ஸ்ல வராதா? இது யாராவது நீங்க தெரிஞ்சிருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது புரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப பேர் வந்து இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி போட்டா, சார் வீடியோ போடுங்க சார், அப்பதான் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போடுறதுக்கு ரெடி தான். ஆனா நான் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 7 பேர் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, வீடியோ எல்லாம் போடாதீங்க, சார்ட் எல்லாம் காட்டாதீங்க அப்படின்னு. அதனாலதான் நான் ஒரு 3-4 இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ வந்து ஒன்லி ஆடியோ மட்டும் போட்டிருக்கேன். இது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க யாராவது இதை பத்தி நல்லா தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. வீடியோ போடலாமா, சார்ட்டை காட்டலாமா, காட்டக்கூடாது? ஏன்னா இப்ப நான் இண்டெக்ஸ்ல சார்ட் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்ப இது கூட தானே பிரச்சனையா வரும். இதுல தானே பாதி பேர் எல்லா காசையும் இழந்துட்டு இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாவது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இது இண்டெக்ஸ் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் தானே சார்ட்டை காட்டுறது. இது நீங்க யாராவது விஷயம் தெரிஞ்ச ஆள் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. சார்ட்டை காட்டக்கூடாது அப்படின்றது எனக்கே தெரியும். ஆனா இந்த லைவ்ல எல்லாம் உட்காந்து காட்டிட்டு இருக்காங்களே, அப்ப அதெல்லாம் என்னது? அவங்க செபி ரிஜிஸ்டர் பர்சனும் இல்லை. அதை நான் நேற்றுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் தான் பண்றான், சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவன் லைவ் போட்டுட்டு இருக்கான். அதுல ஒரு 40 பேர் லைவ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவன் இந்த புட் ஆப்ஷனை இந்த இடத்துல இது பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வெரி லைவா தான் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் அஃபென்ஸ்ல வராதா? இல்ல செபி எல்லாருக்காக வெயிட் பண்ணிட்டு மொத்தமா ரிவீட் வைக்குமா என்னன்னே ஒன்றும் புரியல. நீங்க யாராவது இதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே அனுபவம் இருந்தா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு 5 மாசம் தான் ஆக போகுது. சார்ட்டை காட்டக்கூடாது அப்படின்றது எனக்குள்ள தெரியும். ஆனா நம்ம நேத்து தான் அது வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தோம். எல்லாருமே ஆன்லைன்ல யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அது அப்படி பண்ணிக்கலாமா? ஆன்லைன்ல போட்டு உட்கார மாதிரி இருந்தா நானே உட்காந்துக்குவேன். நான் எனி டைம் மார்க்கெட்ல தானே இருக்கேன். 9:15 இருந்து 3:15 வரைக்கும். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா. அப்படி இருந்தா ஈக்விட்டிலேயே சார்ட் எல்லாம் காட்டலாமா? காட்டினா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஏன்னா நம்ம இப்பதான் ஸ்டார்டே பண்ணிருக்கோம். அதுக்குள்ள பெரிய பெரிய வம்புங்க நான் எதுக்குன்ட்டுனா நான் டோட்டலா இந்த சார்ட்டை பத்தி இன்வெஸ்ட்மெண்ட்ல காட்டுறதே இல்லை. வெறும் ஆடியோ மட்டும் தான் போடுறேன். இப்போ நேத்து தான் ஒரு மெயில் வந்திருக்கு எனக்கு. இந்த இண்டெக்ஸ்ல நிஃப்டி 50 சென்செக்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட வீடியோவை நான் ரெகுலரா ஒரு 2 மாசமா பாக்குறேன்.
ஆனா நீங்க வந்து சார்ட்டை வந்து பப்ளிக்கா காட்டுறீங்க. அதுவும் இன்னைக்கு நடக்கிற, அதாவது இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு ஈவினிங் அந்த சார்ட்டை பத்தி அனலைஸ் பண்ணி போடுறீங்க. அது வந்து பெரிய அஃபென்ஸு. இதனால பல பேருக்கு வந்து பிரச்சனை வரும். இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அவருக்கு. காட்டல. அதனாலதான் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அப்போ நான் வந்து வெறும் முடிஞ்ச ஒரு ட்ரேடிங்கோட சார்ட்டை தான் காட்டுறேன். சில பேர் லைவ்லயே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ நான் பண்றது ஒரு அஃபென்ஸ்னா அவங்க பண்றது அப்போ என்னன்னு நான் கேட்கிறேன். இல்ல, அவர் சொல்றது எனக்கு வந்து அட்வைஸ் தான் சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், இது வந்து பிரச்சனையாயிடும். இது போக போக நீங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பிரச்சனையே ஆயிடும். யூடியூப்ல இருந்தே தூக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்ப அவர் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே காட்டக்கூடாதுன்னு சொல்றவங்க இந்த இண்டெக்ஸை மட்டும் நம்ம காட்டி போட்டு விட்டுருக்குமே, அப்போ அது பிரச்சனையே ஆகாதா? அப்போ த்ரோஅவுட் யூடியூப்ல போய் பார்த்தா எல்லாருமே சார்ட்டை தான் போட்டு காட்டுறாங்க. சில பேர் மட்டும்தான் வந்து பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாம் வந்து ஓரலா தான் பேசுறாங்க, சார்ட் எல்லாம் காட்டல. அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்ல ஜாம்பவான் அப்படின்ற மாதிரி பெரியவங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்லி ஆடியோ தான், ஆடியோனா வீடியோ தான் பேசுறாங்க. ஆனா அது சம்பந்தமான எந்த ஒரு சார்ட்டுமே அவங்க காட்டுறது கிடையாது. இப்ப இந்த என்ன மாதிரி புதுசா வரவங்க நான் சார்ட் காட்டுறது நல்லதா கெட்டதா, இல்ல அவர் சொல்றது ஃபாலோ பண்ணலாமா, நீங்க சொல்லுங்க. இன்னும் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க நீங்க. ஏன்னா நான் வீடியோ எல்லாம் ரொம்ப பாக்குறது இல்லை, மற்றவங்களோட வீடியோ எல்லாம். எனக்கு வேலைக்கு வேலை செய்யறதுக்குமே இதுக்குமே டைம் இருக்கும். அதனால மற்றவங்க அது யதார்த்தமா இன்னைக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தேன். எல்லாருமே லைவ்ல இருக்காங்க. ஒரு 13 14 சேனல் லைவ்லயே இருக்கு. அதனாலதான் அது எனக்கு டவுட் வந்து கேட்டேன்.